மறைந்த மாமேதை மரியாதைக்குரிய அண்ணன் ஆறுமுகம் அவர்களின் நிழலாக வாழும் மறு சிவாஜி கணேசன் என்று போற்றக்கூடிய அண்ணன் ஆர்பி ஹரிஹரன் அவர்களுக்கு குழந்தை விநாயகர் கோட்டை இளைஞர்கள் சார்பாகவும் கோவில் பங்குதாரர்கள் சார்பாகவும் இந்த மலர் மாலை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறோம். என் ஆரோக்கிய சகோதரர் மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதிலே என்றும் நிலையாக இருந்து கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரர் ஆறுமுகம் அவர்கள் நினைவாக மாலை அணிவித்து அவரை நினைவு கூர்ந்ததற்காக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி கலந்த வணக்கம். இந்த கோலத்தில் நிப்பாட்டி பார்க்கணும் தானே ஆசைப்பட்டீங்க? சந்தோஷம் தானே ஐயா? என்னை பாடாப்படுத்தி இருக்கட்டும். ஆமாம், நீ என்னென்ன செய்யணுமோ செய்யுங்க. நாராயணா நாராயணா நாராயணா. ஆக்கல் அழித்தல் காத்தல் சிருஷ்டித்தல் ரட்சித்தல் என்ற ஐந்தொழிலுக்கு வித்தகனாக சிவபெருமான் என் தந்தை பிரம்மனுக்கு படைக்கும் தொழில் கொடுத்தார். என் தந்தையாகப்பட்ட பிரம்மா என்னை படைத்து என்னோடு 10 புதல்வரையும் படைத்து படைத்த
ஆயத்த தொழிலுக்கு என்னை அதிபதியாக்க சொன்னார். ஆனால் நானோ இல்லறத்தை விடுத்து துறவரத்தின் ஆரியத்த காரணத்தினாலே என்னை பூலோகத்தில் செல்வாயாக, நீ கெத்தவனாக பிறப்பாக என்று சொல்ல பல இன்னலுக்கு ஆளாகப்பட்டேன். அதன் முன்னால் என் அண்ணன் எனக்கு தக்கன் சாபமிட்டார். ஒரு நாளைக்கு ஒரு இடத்தில் இருக்கக்கூடாது, ஒரு நாளைக்கு ஒரு கலகத்தை செய்ய வேண்டும். அப்படி கலகத்தை செய்யாவிட்டால் உன் சிரமாகப்பட்டு என் மண்டை வெடிக்கணுமா? சுக்கா என் மண்டை சுக்காவா என் மண்டை வெடிக்கணும்னு உங்களுக்கு அவ்வளோ ஆசை. வெடிச்சா நான் மட்டும் போக மாட்டேன், மொத்தமாக உங்களையும் கூட்டிகிட்டு தான் போய் சேருவேன். ஆகவே ஒரு நாளைக்கு ஒரு கலகத்தை செய்ய வேண்டும் என்ற ஆசையோடு பூலோகத்திற்கு வந்திருக்கின்றேன். இந்த குறுநிலத்துக்கு வந்த உடனே என் கலகத்திற்கு ஏதாவது வழி கிடைக்குமா என்று பார்க்கும் பொழுது நிச்சயம் வழி கிடைக்கும். ஆனால் அதற்கு யாரை வணங்க வேண்டும்? எம்பெருமான் கணேசமூர்த்தி, அவர் என்னுடைய அனுக்கிரகம் இல்லாமல் எந்த காரியம் இங்கு நடக்காது. ஆகவே அவரை வணங்கி கலகத்திற்கு வழி கிடைக்குமா என்று பார்ப்போம். விநாயக பெருமானே, உன் அருளால் என் கலகத்தை துவங்குகின்றேன். பாலும் தெளிவியனும் பாகும் பரப்பும் இவை நான்கும் உனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, எனக்கு சங்கத்தமிழ் அனைத்தும் நீதா என்று அவை சொன்னாரே, அதை போன்று விநாயக பெருமானே, யானை முகத்து கேட்டு பானை வயிற்று சாமி இங்கே இருக்கிறையா, இங்கே இருக்கிறையா. யானை முகத்து கேட்டு பானை வயிற்று சாமி இங்கே இருக்கிறையா, கற்பக தருவு கேட்டு அத்தனை பலன்களையும், கற்பக தருவு கேட்டு அத்தனை பலன்களையும் எப்பவும் கொடுக்குமையா, எப்பவும் கொடுக்குமையா. முகத்து கேட்டு பானை வைத்து சாமி இருக்குமையா. சங்கடம் எல்லாம் திருமையா, சங்கடம் எல்லாம் தீருமையா. நான் ஒன்று இருந்தால் எல்லா நலமும் பெருகுமையா, நான் ஒன்று இருந்தால் பெருகுமையா. சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா, சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா, ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா, கண்ணும் ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. யானை முகத்து கேட்டு பானை வைத்து சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. தினசரி பூஜைகள் சென்றால் படியெல்லாம் நடக்குமையா, தினசரி பூஜைகள் சென்றால் படியெல்லாம் நடக்குமையா. நினைப்புல சாமி இருந்தால் நினைச்சதெல்லாம் நடக்குமையா, நினைப்புல சாமி இருந்தால் நினைச்சதெல்லாம் நடக்குமையா. கண்ணிரண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா, கண்ணிரண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா, கண்ணிரண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. யானை முகத்து கேட்டு பானை வைத்து சாமி இருக்கிறையா, இங்கே இருக்கிறையா. கற்பக தருவு கேட்டு அத்தனை பருங்களையும், கருவு கேட்டு அத்தனை பலங்களையும் எப்பவும் கொடுக்குமையா, எப்பவும் கொடுக்குமையா. யானை முகத்து கேட்டு பானை வைத்து சாமி இங்கே இருக்கிறையா, இங்கே இருக்கிறையா.
கணபதி வணங்கினாலும் என்னுடைய கலகத்திற்கு இன்று காரணமாக இருக்கக்கூடிய அந்த கந்தபெருமானை வணங்காமல் என் காரியம் நிலைபெறுமா? முருகா, எம்பெருமானே, கந்தா, கடம்பா, கார்த்திகேயா, கதிர்வேலா, உன்னை வணங்காமல் என் காரியம் நிலைபெறுமா? உன்னை வணங்குகிறேன் ஆண்டவா. நீ எல்லாம் தெய்வமில்லை எனது நெஞ்சே, நீ வாழும் இல்லை முருகா, முருகா, முருகா. நீ எல்லாம் தெய்வமில்லை எனது நெஞ்சே, நீ வாழும் இல்லை முருகா, நீ எல்லாம் தெய்வமில்லை. நான் வந்து இவ்வளவு நேரம் ஆகும் இந்த இடத்திலே கலகத்திற்கு ஏதாவது வழி கிடைக்குமா என்று பார்க்கின்றேன். ஆனால் அப்படி எதுவும் தெரியவில்லையே. சத்தம் சாப்பாட்டு நேரம் போல இருக்கிறது. எந்த சத்தத்தையும் காணவில்லையே. குறிஞ்ச நிலத்திலே சத்தமே கேட்கவில்லையே. என் காதுகளுக்கு மட்டும் கேட்கிறது, உங்களுக்கெல்லாம் கேட்காது. ஞான திருஷ்டி உள்ளவனுக்கு மட்டும்தான் கேட்கும். ஆலோலம் சோ ஆலோலம் சோ என்ற சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. யாரு? வள்ளி. ஆஹா, அறிந்தேன், ஞான திருஷ்டியிலே அறிந்தேன். ஆதி நாளையிலே அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்ற இரு பெண்கள் முருகனை மணமுடிக்க வேண்டும் என்று தவம் இருந்தார்கள். அதிலே அமிர்தவள்ளி
தெய்வயானை என்ற பெயரோடு திருப்பரங்குன்றத்திலே கந்தனை மணமுடித்து விட்டாள். ஆனால் வள்ளி இங்கு சுதந்திரமாக அலைந்து கொண்டிருக்கின்றாள். இவளை கந்தனிடத்தில் சேர்க்க வேண்டும், அதனுடைய கடமை. இருந்தாலும் இவளை அழகை பற்றி வர்ணிக்காமல் இருக்க முடியுமா? ஆகா, என்ன அழகு, என்ன அழகு! இவளுடைய சாரீரமே இவ்வளவு அழகாக இருந்தால் இவளுடைய சரீரம் எப்படி இருக்கும்? அத்தி பழச்சகப்பா இந்த அத்தமக சிகப்பா, இந்த தேவலோகம் உலோகம் வந்தாலும் இந்த கண்டு கிழப்பா. பழச்சகப்பா இந்த அத்தமக சிகப்பா, தேவலோகம் உலோகம் வந்தாலும் நடுச்சாமத்தில் இருக்கு சங்குது இந்த அத்தமக சிறப்பா, அலங்கார பூசணம், ஆடம்பர விக்கிரகம், பத்திரை மாற்றி பொன்னால் ஒருத்திக்கு ஏற்பட்ட வார்த்தை பள்ளியில் சித்திர பதுமையாக அல்லவா தெரிகின்றாள். இவள் அழகை பற்றி வர்ணிப்பதற்கு வார்த்தைகளை பட்டால் 1000 நாவுகள் படித்த ஆதிசேடனாலும் இவளை வர்ணிக்க முடியாதென்றால் அடியேன் ஒரு நாவால் எப்படி இவளை வர்ணிக்க முடியும்? மனிதன் இந்த பூ உலகத்திலே இன்பத்தை தேடி எங்கெங்கோ அலைகின்றான். எதில் இருக்கிறது இன்பம்? இன்பங்கிறது மனதில் தான் இருக்கு. ஆனால் சந்தோஷத்தை தேடி மனுஷன் எப்படிலாம் அலைகிறான்னா, ஒரு நாட்டுக்கே மன்னன், அந்த மன்னன் என்ன செய்யறான்? எல்லாம் இருக்கு, படை பலம், சந்தோஷம், பொன்பொருள், மனைவி, மக்கள் எல்லாம் இருக்கு. ஆனால் மன நிம்மதி இல்லை. அப்போ என்ன செய்யறான்? மந்திரியார்ட்ட கேட்குறான், மந்திரியாரே எனக்கு மன நிம்மதி கிடைப்பதற்கு என்ன செய்யலாம்? அப்போ மந்திரி சொல்கிறாரு, மன்னா நம்ம நாட்டுக்கு ஒரு சாமியார் வந்திருக்காரு,
ஆத்தங்கர ஓரத்தில் உட்கார்ந்துருக்கார். சரி. அவர்கிட்ட போனோம்னா நிம்மதிக்கு வழி சொல்லுவாருன்னார். அப்போ ராஜா என்ன பண்ணுறாரு, பொன்பொருள் பூரா மூட்டையாக கட்டுறான். சரி. தங்கம், பவளம், வெள்ளி, வைடம், வைடூரியம் எல்லாத்தையும் ஒரு மூட்டையாக, பெரிய மூட்டையாக கட்டி சாமியார் கொண்டு கொடுப்போம். இதெல்லாம் கொடுத்து நிம்மதியை கேட்போம்னு அதெல்லாம் கொண்டு வந்து சாமியார்கிட்ட கொண்டு வந்து காலடியில் வைக்கிறான். சாமியார் கண்ணை மூடி உட்காந்துருக்கார். அப்போ கேட்குறார், சுவாமி இந்த நாட்டுக்கே மன்னன் நான், எனக்கு மன நிம்மதி இல்லை, எனக்கு நிம்மதி கிடைக்க வழி செய்யுங்க. ஒன்றும் கண்ணை திறக்கலை, மூடியே உட்காந்துருக்கார். சரி. சாமி நான் ராஜா வந்திருக்கேன், கொஞ்சம் முழிச்சு பாருங்க, எனக்கு நிம்மதிக்கு வழி சொல்லுங்க. எவ்வளவோ கேட்குறேன், ஆனால் சாமியார் முழிச்சு பார்க்கல. அரை மணி நேரம் ஆச்சு. சரி. சாமியார் முழிப்பாருன்னு பார்க்குறான், முழிக்கலை. அரை மணி நேரம் கண்டு படான்னு சாமியார் கண்ணை முழிச்சான். அந்த வச்சிருந்த பொன்பொருள் மூட்டை இருக்குல்ல, அதை தூக்கிட்டு கடகடன்னு ஓட ஆரம்பிச்சிட்டேன். என்னடா சாமியார் மூட்டையை தூக்கிட்டு ஓடுறானே பார்த்தேன் ராஜா. ஐயோ இவன் திருட்டு பைய எவ்வளோ இருக்கு, சாமியார் இல்லை அப்படின்னு பின்னாடியே விரட்டி ஓடுறான். அந்த ஊரையே ஒரு சுற்றி சுற்றி மறுபடியும் அந்த மரத்தடியில் வந்து மூட்டையை கீழே வச்சுட்டு சாமியார் உட்காந்துட்டார். மன்னர் பார்த்தான், என்னடா ஓடுனா இங்கே திரும்ப வந்து உட்காந்துட்டானேன்னு. என்ன சாமி இப்படி செஞ்சீங்கன்னு. மூட்டையை எடுத்துகிட்டு போ அப்படின்னார். ஏன்னார். மூட்டையை கையில் எடுத்தோன்னே, அப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்குண்ணே. என்ன இந்த பொன்பொருள் ஒன்று தானே, எனக்கு கொடுக்கணும் தானே கொண்டு வந்தேன், நான் தானே எடுத்துட்டு போனேன், அப்புறம் ஏன் விரட்டி வந்தேன்? நான் தூக்கிட்டு ஓடும்போது விரட்டிட்டு வந்தேன், திரும்ப கொண்டு வந்து உன் கையில் கொடுத்தனா அப்பா இப்போ தான்டா நிம்மதிங்கிறேன். அப்போ நிம்மதி எங்கே இருக்குது? உங்கள்கிட்ட தான் இருக்குது. இந்த பொருள் உங்கள்கிட்ட இருந்தாலும் நிம்மதி தான், இல்லாட்டி நிம்மதி தான். ஆனால் அந்த மனத்தை பொறுத்து தான் அந்த நிம்மதி இருக்கிறது என்பது என்னைக்கு நீ உணர்கிறாயோ அன்னைக்கு தாண்டா உனக்கு நிம்மதி வரும்னா. அப்போ அந்த நிம்மதி எங்கே இருக்கிறது என்றால் அதைத்தான் சொல்லணும். இன்பம் இன்பம் எங்கே, இன்பம் எங்கே, இன்பம் எங்கே என்ன தேடி, இதில் சென்று புன்னகையை அளவில்லாத இன்பம், இன்பமெங்கே இன்பமெங்கே அனுபவிக்கும் தன்மை, இருக்கும் வரை இன்பங்களை அனுபவிக்கும் தன்மை இல்லை என்றால் வாழ்வினில் உனக்கு இன்பமெங்கே இன்பமெங்கே கோடி செய்யும் வாகனங்கள் ஜம்பு வாழ்வினில் ஒருவனுக்கு தருவதல்ல இன்பம். நாடு மலை கோடி செய்த வாகனம் என்றோ வாழ்வினில் ஒருவனுக்கு தருவதல்ல இன்பம். மழலை மொழி வாயமுகம் வழங்கும் பிள்ளை செல்வம், மழலை மொழி வாயமுகம் வழங்கும் பிள்ளை செல்வம். நான் நீதான் கொடுப்பதுதான் அளவில்லாத இன்பம். அதை எங்கிருந்த போதும் அதை நாடு
முருகனுக்காக படைக்கப்பட்டவள் இந்த வள்ளி. ஆகா, இவள் அழகை பார்த்தால், இவள் முருகனோடு சேருகின்ற நிலைமையை எண்ணி பார்த்தால் எவ்வளவு இன்பமாக மனதிற்கு இருக்கிறது தெரியுமா? இவள் ஒரு அதிசய ராகமாக வல்லவா தெரிகிறாள். வாங்கடா. ஆமாம் ஆமாம். என் அன்பு மாப்பிள்ளை இன்னைக்கு நாடக உலகத்திலே நாரதராகவும் ராஜநடிகராகவும் வலம் வந்து கொண்டிருக்கின்ற தனக்கெடுங்க தானே என்று வெற்றி பரிசு கொட்டி கொண்டிருக்கும் இசை புயல் அன்பு மாப்பிள்ளை ரெட்டையாரம் வெங்கடேஸ்வரன் அவர்கள் சார்பாகவும், என்னுடைய இன்னொரு மாப்பிள்ளை இளம் புயல் ஜெயமாதவன் அவர்கள் சார்பாகவும் ரூபாய் 500 எனக்கு நன்மையாக வழங்கி பெருமைப்படுத்தியிருக்கிறார்கள். அவருக்கு மனமார்ந்த நன்றி. இன்றைக்கி நான் எல்லா வேஷமும் பண்ணுற ஆளாக இருந்தாலும் எல்லா வேஷமும் பண்ணுறதா இருந்தாலும் இது நம்ம நடைமுறையில் செய்கிறதில்ல. அதனால் திடீர்னு ஒரு வேஷத்தை ஒரு ப்ரொஃபஷனலாக முழுசாக பண்ணணும் போது கொஞ்சம் படபடப்பு டென்ஷன் இருக்கு தான் செய்யுது. அது எல்லாருக்கும் வர்றது தான் நியாயம் தான். அப்படி சொல்லித்தான் உடம்பை முன்னாக்கி வச்சுருக்கீங்க. நன்றி நன்றி. அந்த வணக்கம். அண்ணன் அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்து எனக்கு பெருமைப்படுத்தியதோடு ஆளுநருடைய சிக்கும் அன்பு தம்பி ராஜா அவர்களை ஒரு பாட்டு பாடுறதுக்கு நான் அனுமதி கொடுக்கணும்னு கேட்குறேன். நான் என்ன அனுமதி கொடுக்குறது? கிராமருக்கு நீங்கள் சொல்லும்போது அவர் பாட மாட்டேன்னு சொல்ல போகிறாரு. கண்டிப்பாக பாடுவார். கண்டிப்பாக இடையில் நேரம் கிடைக்கும்போது நிச்சயமாக அவர் பாடுவார். அதற்கு எங்களுடைய முழு அனுமதியும் ஆசீர்வாதம் உண்டு என்பதை மகிழ்த்துறது. ஏன்னா கச்சேரியில் பாடினேன், அவனுக்கு என்ன பாட தெரியாதாளா? நன்றி நன்றி. வணக்கம். செங்கவர நாட்டு தலைவர் ரமேஷ் அண்ணார் அவர்கள் ரூபாய் 100 அன்பளிப்பு அளித்து பெருமைப்படுத்தியிருக்கிறார். அண்ணாருக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி கலந்த வணக்கம். உண்டியில் போட்டு வைப்போம். அதிசய ராகம் ஆனந்த ராகம் அழகிய ராகம் அதிசய ராகம் ஆனந்த ராகம் அழகிய
அது என் அதிசயராகும் நன்றி நன்றி நன்றி. காலத்தையும் நேரத்தையும் கருதி மேலக்கோட்டை சித்ரா மளிகை அவர்கள் சார்பாக ரூபாய் 100 நன்கொடை வழங்கி பெருமைப்படுத்தியிருக்கிறார்கள். சுரேஷ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி கலந்த வணக்கம். வள்ளியை சந்திக்க வேண்டும், முருகனுக்கு அவளை மனமுடித்தாக வேண்டும், அதுதான் என்னுடைய கடமை. இருந்தாலும் என்ன இருந்தாலும் ஒரு வண்டி ஓடணும்னா அதுக்கு 2 மாடு சரியாக போகணும். அப்படி போனால் தான் அந்த வண்டி சரியாக ஓடும். ஒரு பக்கத்துக்கு நான் இருக்கேன், இன்னொரு பக்கத்துக்கான மாடு உள்ளே இருக்கு, அது வரணும். அது எப்படி நேர்ச்சாலை ஓட்டுதா இல்லை கோடச்சாலை ஓட்டுதாங்கிறத வந்ததுக்கு பிறகு பார்ப்போம். ஒத்துமையாக உன்னை விட்டு
நாராயண. வள்ளியை சந்திக்க வேண்டும், முருகனை கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அது என்னுடைய கட்டாய கடமையாக இருப்பதால் யாரோ ஒரு ஆடவன் அங்கும் இங்குமாக அலைவதாக எனக்கு தெரிகிறது. இவன் எப்படி ஆளுங்கிறத வந்து பார்ப்போம். சுந்தரத்தை சந்திக்க வேண்டும். சுந்தரம் நிறைந்து ததும்பும் கொஞ்சிருந்த மங்கை இவள் இந்த உலகிற்கு இந்த